கடவுள் மீதான நம்பிக்கையும் ஈர்ப்பு விதியையும் இணைச்சு சில பேர் கேள்வி கேட்பாங்க. கர்மாவையும் ஈர்ப்பு விதியும் இணைச்சு சில பேர் கேள்வி கேட்பாங்க. மதம் சார்ந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அதை வச்சும் ஈர்ப்பு விதியை பற்றி சில கேள்விகள் கேட்பாங்க. அதாவது இதுக்குண்டான தொடர்பு என்ன, இதில் எது சரி அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு அடிக்கடி வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வியோடைய ஒரு காரணம் தான் இந்த வீடியோன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு அந்த மெசேஜில் ரிப்ளை பண்ணேன். பட் அதனுடைய ஒரு டீப் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கலாமே. இப்போது ஈர்ப்பு விதின்றது நம்ம சில பயிற்சிகள் செய்கிறோம், எண்ணங்கள் வாழ்க்கையாகவும் சொல்கிறோம். ஆனால் நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு கடவுளை ஃபாலோ பண்ணுறேன், அவருடைய நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு நிறைய ரிலீஜியன் பிலீஃப்ஸ் இருக்குது, நான் வந்து கர்மாவை முழுசாக நம்புகிறேன். அப்படி இருக்கிறப்போ இந்த பயிற்சிகளுக்குள்ளே வர்றது எனக்கு கொஞ்சம் தடையாக இருக்குது. அதாவது நம்பகத்தன்மை கம்மியாக இருக்குது. அது எப்படி கடவுளையெல்லாம் மீறி ஒரு பயிற்சி நம்ம வாழ்க்கையை மாற்றும், இப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா கர்மாவை பற்றியும் கடவுள் மற்றும் ஈர்ப்பு விதிக்கு உண்டான தொடர்பை பற்றியும் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இது ரொம்ப முன்னாடி இருந்து என் சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போது கடவுள் நம்பிக்கைக்கும் ஈர்ப்பு விதிக்கும் என்ன தொடர்புன்றதை விட இதை கேள்வியாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒருவேளை எனக்கு கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நான் கடவுளை வந்து நம்பாத மாதிரி ஆகிடுமோ, இல்லை என் மதத்துக்கு எதிராக அமைஞ்சிருமோன்னு சொல்லி சில பேர் யோசிக்கிறாங்க. அப்போது இது என்ன புரிஞ்சுக்கணும், டீப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா எதுக்கு கோயில் போவீங்க? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவை, இல்லை ஒரு நிம்மதி தேவை, இல்லை ஒரு கிளாரிட்டி வேணும். நிறைய பேர் வந்து அதுக்கு மட்டும் போகிறதில்ல, நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும், வேண்டுதல்கள் இருக்கும், அப்படி தான் போகிறோம். ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிறப்போ ஏன் கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னா, நம்ம என்ன நம்புகிறோம், கடவுள் தான் எல்லாம், அவர் தான் இங்கே எல்லாத்தையும் உருவாக்குனார், அவர் தான் இங்கே எல்லாமுமா இருக்கார், ஹீஸ் எவ்ரி திங் அப்படிங்கிறனால தான் அங்கே போகிறோம். இப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுத்த பிலீஃப். எனக்கு கூட அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. கடவுள் நம்பும்போது நீ நினைக்கிறது நடக்கும், நீ போய் கேட்டால் உனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி தான் எனக்கும் லேர்னிங் இருக்குது. பட் போக போக அந்த லேர்னிங்லாம் மாறுது, ரியலைசேஷன்ஸ்லாம் மாறுது. அது நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் தெரியும் கரெக்டாக. ஸோ அப்போது எனக்கு என்ன இங்கே கேள்வி அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிற வீடியோவை பார்க்க வேணாம், எனக்கு ஏற்பட்ட கேள்விகள் நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன். உங்களுக்குள்ளேயும் இந்த கேள்விகளை கேட்டிங்கன்னா மேபி கொஞ்சம் இன்னும் பெட்டராக உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரும்னு நம்புகிறேன். கடவுள் தான் உங்களை உருவாக்குறாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது, கடவுளை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் உருவாக்குன ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி குறைகள் இருக்க முடியும்? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் பத்தாமல் இருக்குது, எனக்கு அறிவு கம்மியாக இருக்குது, பணம் கம்மியாக இருக்குது, எதிர்பார்க்குற நல்ல ரிலேஷன்ஷிப் அமையாமல் இருக்குது, ஏதோ ஒரு வேண்டுதலை ஒவ்வொரு தடவையும் கடவுள் நோக்கி நீங்கள் செலுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்போது கடவுள் தான் உங்களை உருவாக்குனார் அப்படிங்கிறப்போ எப்படி இந்த குறைகள் உங்களுக்குள்ளே வந்திருக்க முடியும்? இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும். ஸோ அப்போது கடவுள் உருவாக்கலன்னு நான் சொல்லலை, இந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க அப்படின்றேன். இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே உங்களை கடவுள் தான் உருவாக்குனார் அப்படிங்கிறப்போ அவருடைய எல்லா விதமான சக்தியும் உங்களுக்கு இருக்கும். நம்ம காஸ்மிக் டஸ்ட் பற்றியெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கடவுளின் துகள்னு படித்து பாருங்கள். இதெல்லாம் படிக்கும்போது என்ன அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னா, நம்மளும் கடவுளில் ஒரு பாதி தான். அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் லேனில் வரீங்க, இந்த சைடில் உங்கள் கேள்விகள் அமைஞ்சிருக்கு, ஸ்பிரிச்சுவலாக பேக்கப் பண்ணி உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்களும் கடவுளின் துகள் தான். அதாவது நீங்களும் கடவுள் ஒரு பகுதி தான் அப்படின்றது தான் மீனிங் வருது. நம்ம இந்த ஈர்ப்பு பற்றி இந்த 3, 4, 5 வருஷங்களுக்குள்ளே என்ன பேசுகிறோம்? கான்ஷியஸ்ன்றது எங்கேயோ போய் தேடாதீங்க, யூனிவர்ஸ்ன்றது எங்கேயோ போய் தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தேடுங்க. நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறதே உங்களோட கான்ஷியஸை தான். இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் வரும். பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறது உங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போது ஸ்பிரிச்சுவல் சைட்லேருந்து நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த ஈர்ப்பு விதி சைட்லேருந்து அங்கே போனாலும் சரி, நீங்கள் போய் சேர்ற அந்த இடம் ஒரு சின்ன ஒரு காமனாலிட்டி இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே தான் தேடணும் அப்படிங்கிறது. கடவுள் உங்களை உருவாக்குனாருன்னா அதுக்கு உண்டான எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்களே கடவுளின் பகுதி தான் அப்படிங்கிறப்போ யூர் ஆல்மோஸ்ட் அ காடுன்னு தான் இங்கே சொல்ல வரும். கடவுள் உனக்குள்ளே இருக்கார், உனக்குள்ளே தேடுன்றதா நிறையா ரிலீஜியன் சொல்லுது. அப்படின்னா ஈர்ப்பு விதியில் என்ன சொல்கிறோம்? கான்ஷியஸ்ன்றது நீ தான், உனக்குள்ளே தான் எல்லாமே பிரபஞ்சமே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? உங்கள் லைஃபுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு கடவுள் நீங்கள் தான். அதாவது எல்லா விதமான சக்தியோடு இருக்கிற
நீங்கள் உலகமே அவர் தான் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் உங்களை படைச்சிருக்கார் அப்படிங்கிறப்போ உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு தான் அவர் படைச்சிருப்பாருன்றதை நான் சொல்ல வரேன். அப்போது இன்டைரக்டாக என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, உங்களோட வாழ்க்கையை உருவாக்குறதும் சரி அழிக்கிறதும் சரி உங்களால் மட்டும்தான் முடியும். இதை புரிய வைக்கிற ஒரு தியரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸே தவிர இது ஏதோ ஒரு தனி டிகிரி மாதிரியும் இதை நம்ம எடுத்து படித்து கடவுள் எதிர்க்கிற மாதிரியோ ரிலீஜன் எதிர்க்கிற மாதிரியோ கிடையாது. முக்கியமாக இது நம்பிக்கை சார்ந்த பயிற்சியும் கிடையாது. இது நிஜம். இப்படி தான் லைஃப் நடக்கும். இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும்ன்றது ரொம்ப பேசிக் பிளெயின் சயின்ஸ். இது உங்கள் எண்ணத்துக்குள் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்கவே முடியாது லைஃப்பில். அப்போது கடவுள் உங்களை உருவாக்கியிருக்காரு, அப்போ நீங்களும் ஒரு கடவுள் தான் அப்படின்னா இங்கே நீங்கள் தான் எல்லாம், உங்களுக்குள்ளே தான் எல்லா எண்ணங்களும் உருவாகுது, நீங்கள் தான் வாழ்க்கையை உருவாக்குறீங்க அப்படின்றத இங்கேயும் சொல்கிறோம். ஸோ இங்கே எந்த ஒரு நம்பிக்கையோ எந்த ஒரு மதத்தையோ எதிர்க்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது சொல்லப்போனால் கம்ப்ளீட்லி நியூட்ரல். இது இந்த மதத்தில் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இந்த காடை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணலாம், அப்படி மாதிரி ஒரு கடவுள் சார்ந்த பயிற்சி இது இல்லை. அதனால தான் நம்ம சேனலில் இந்த பயிற்சிகள் பற்றி பேசும்போது எங்கேயாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்டை நுழைச்சி பேசுகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கான நம்பிக்கைகள், நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. சில பேர் கேட்பாங்க, இதை ஃபாலோ பண்ணுறதுனால என்னோடய மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, அது எப்படி இருக்க முடியும்? ஒருத்தருக்கு 10 நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஒரு நம்பிக்கை இன்னொரு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி இருக்காதுல்ல. எண்ட் ஆஃப் த டே சந்தோஷத்துக்கான வழி என்ன, என் லைஃப்பில் என்ன அவசியங்களோ அதை நோக்கி போகிறோம். அதுக்கு எந்த பாத் எடுத்தால் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களை நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சிகளும் தப்பு கிடையாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணால் என்ன, ஸோ இது பண்ணால் அது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த மெசேஜில் கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட. இப்போ நம்ம கோயில், அதாவது ஹிந்துசமில் அந்த ப்ராசஸ் இருக்குது, இன்னும் வேறு சில ரிலீஜன்லேயும் பார்த்துருக்கேன். அர்ச்சனைன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்கள் பேரை சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா கோயிலில். நல்லா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரை சொல்லி உங்களுக்கு உண்டான எல்லா செல்வங்களும் கிடைக்கணுன்றது தான் அந்த ப்ராசஸ். அந்த அர்ச்சனை பண்ணுறது இந்த ப்ராசஸ் தான். அது ஹெல்த்து, வெல்த்து, மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர்னு நிறையா விஷயங்களை சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. தமிழில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த பேர் இருக்கிற ஒருத்தர், இல்லை இந்த நட்சத்திரம், ராசி, வாட்டவர் இருக்கிற ஒருத்தர் இந்தந்த செல்வம்லாம் அவருக்கு கிடைக்கணும், இப்படிலாம் அவர் இருக்கணும், இப்படிலாம் அவர் நடந்துக்கணுன்ற ஒரு நல்ல விஷயங்களை கோர்த்து சொல்கிறது தான் அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்ஸு. இன்டெரக்டாக சொல்லப்போனால் அதெல்லாம் அஃபர்மேஷன்ஸ் தானே. அதாவது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டா என்ன, ஒரு எனர்ஜி சென்டர், அதாவது டெம்பிளில் போய் சொன்னால் என்ன, எல்லாம் ஒரே ப்ராசஸ் தான். ஒரு நல்ல எண்ணத்தை ஒரு இடத்துல திரும்ப திரும்ப சொல்லும்போது, எதிரொலிக்கும் போது, அது முக்கியமாக டெம்பிள் மாதிரி ஒரு எனர்ஜி சென்டர்ஸில் பண்ணும்போது அது கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கே தவிர அஃபர்மேஷனுக்கும் அதுக்கும் எனக்கு தெரிஞ்ச வேறு வேறுபாடு கிடையாது. உண்மை சொல்லணுன்னா நம்ம கிராட்டிடியூட்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதை நம்ம இங்கே ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், பண்ண என்ன மாறும்னு சொல்கிறோம். உண்மையிலே நம்மள நிறைய பேர் இன்னும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான முழு அர்த்தம் நமக்கு தெரியாது. கோயில் அப்படின்றது ஒரு கிராட்டிடியூட் சொல்கிற, அதாவது நன்றி சொல்கிறதுக்காக போகிற இடம் தானே தவிர வேண்டுதல்களுக்காகவோ அங்கே போய் எதுவும் நீங்கள் வேண்டுறதுக்காகவோ போகிறது கிடையாது. அது கூட அந்த சாட்டில் அவர் கேட்டிருந்தார், அப்போ நான் சொல்லியிருந்தேன். ஸோ கோயில்ன்றது ஒரு கிராட்டிடியூட் பிளேஸ் தான். அதாவது நன்றி தெரிவிக்க போகிற இடம். அங்கே போய் வேண்டுதலாம் வைக்கக்கூடாது. என்ன நன்றி தெரிவிப்பீங்க, உங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் இருக்கோ, எதெல்லாம் சரியாக இருக்கோ, எதெல்லாம் சரியாக போகுதோ அதுக்கு ஒரு தேங்க் பண்ணுற ஒரு இடம் தான் கோவில். இப்படி தான் நான் புரிஞ்சுருக்கேன். அது எனக்கு முதல் நாளே புரியலை, பல ரியலைசேஷனுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறது. அப்போது நீங்கள் எந்த ஒரு மதத்தையும் எதிர்க்கலை, எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையும் எதிர்க்கலை, உங்கள் நம்பிக்கைகள் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் உங்களுக்குள்ள கடவுளை தேடுற ஒரு பயிற்சின்னு கூட வச்சுக்கலாமே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது உங்களுக்குள்ளேயே கேள்விகள் கேளுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற பிலீஃபை இன்னும் டீப்பாக தேடி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கே ஆன்சர் கிடைக்கும்ன்றது தான். ஹோப்ஃபுல்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.